अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयावनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तनधराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यसनः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धा भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तके यस्यद्विरतवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुभदातं तपोनिधिं காஞ்சி மகாத்மியம் அப்படின்ற தலைப்பில் பிரம்மாண்ட புராணத்தில் 32 அத்தியாயங்களில் இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தினுடைய வைபவங்கள் எல்லாம் பறக்க காட்டப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த காஞ்சி மகாத்மியத்தில் கடந்த உபன்யாசம் பர்யந்தமாக 5 அத்தியாயங்களை நாம் அனுபவித்தோம். அதில் இந்த க்ஷேத்திரத்துக்கு உண்டான பேர் காரணங்கள், அதே போல் இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற தீர்த்தங்கள் எல்லாவற்றையும் ரொம்ப ஆச்சரியமாக காட்டினார் நாரத பகவான். நேற்றைய தினம் பார்க்கிறச்சே கருட தீர்த்தம் அப்படின்னு ஒன்று உண்டாயிருக்கிறது. அதாவது சர்வ தீர்த்தம்னு பெரிய குளம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சர்வ தீர்த்தம், அந்த சர்வ தீர்த்தத்துக்கு தட்சிணத்தில் இருக்கிற சில தீர்த்தங்கள் எல்லாம் காட்டுறச்சே அந்த இடத்துல ஒரு எத்தனையோ தீர்த்தங்களுக்கு நடுவில் ஒன்று இருக்கிறது, கருட தீர்த்தம் அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்னு காட்டினார். அந்த கருட தீர்த்தத்தை சொன்ன உடனே இப்போ அம்பரீஷருக்கு அடுத்த கேள்வி உண்டாச்சு. கருட தீர்த்தம்னு பேர் ஏதோ ஒரு விசேஷமாக இருக்கிறதே, அந்த தீர்த்தத்தினுடைய வைபவத்தை சாதிக்க வேணும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு நாரதர் பதில் சொல்ல போகிறார். அதாவது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நாரதர் சொல்கிறார், கருடாக்கிய தீர்த்தஸ்ய மாஹாத்மியம் புனரேவஹி வக்ஷாமி ஸ்ருணு ராஜேந்திர சர்வபாப ஹரம்பரம். இந்த நாரதர் தானே காட்டுறார். இந்த கருட தீர்த்தம்னு சொன்னேனே, இந்த கருட தீர்த்தத்துடைய வைபவத்தை இன்னும் விஸ்தரமாக சொல்கிறேன் கேள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். வக்ஷாமி ஸ்ருணு ராஜேந்திர சர்வ பாபஹரம் பரம் ஆசீத்ராஜா விதேகானாம் சார்வபௌமஹா பிரதாபவான் வீரஹா புரஞ்சயோ நாம தர்மநித்யோ திருடவிரதா. விதேகர்கள் அப்படின்னாக்கா இந்த மிதிலா நகரத்தில், அதாவது சீதா பிராட்டி பிறந்த இடம் இருக்கிறது அந்த மிதிலா நகரம். அங்கே ஆண்டிருக்கிற ராஜாக்களுக்குள்ள ஒருத்தர், அவருக்கு புரஞ்சயர் அப்படின்னு பேர். அந்த புரஞ்சயர் அப்படின்றவர் தார்மிகராயிருந்த ராஜா. அவர் நிறைய யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணிருந்தார். அந்த மாதிரி ஒரு காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, சஹா அஸ்வமேதேன யஜ்ஞேன எஷ்டு காமோ மஹீபதி கத்வா ஹிமவத பார்ஸ்வம் யஜ்ஞபூமி அகல்பயத். ஒரு அஸ்வமேதத்தை பண்ண வேணும். ராஜாக்களுக்கே இந்த ஆசை இருக்கும், அஸ்வமேதம் ஒன்று பண்ணணும், ராஜசூயம் ஒன்று பண்ணணும்னு ரொம்ப ஆசை கொண்டிருப்பா இந்த பெரிய ராஜாக்கள். அப்போதான் தங்களுடைய சார்வபௌமத்துவம் ஸ்தாபிக்க முடியும் அப்படின்றபடியால் இந்த மாதிரி அந்த அஸ்வமேதத்தை பண்ணணும் ஆசை கொண்டு ஹிமவத் பார்ஸ்வத்தில், அதாவது ஹிமாலயத்தில் போய் ஒரு பெரிய யாகபூமியை நிர்மாணித்தார். பண்ணிட்டு அப்புறம் பிராமணை சகிதஸ்தத்ர ரித்விக்பி சஹ சச்சிவைரப்பி சகார யஜ்ஞம் விப்ரான்வை கோபி ரத்னைஷ்ட தர்ப்பயன். அந்த இடத்துல பசு மாட்டுகளை தானம் பண்ணுறது என்ன, அன்ன சந்தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணுறது என்ன, இந்த மாதிரி நிறைய, அதாவது இந்த தானங்களாக கொடுத்து இந்த யஜ்ஞங்கள் எல்லாம் தான் பண்ணிருந்த காலம். அப்படி பண்ணுறச்சே பிராத்தர், அதாவது சகார யஜ்ஞம் விப்ரான்மை கோபீர் ரத்னைச்ச தர்ப்பயன்னே சுயாஜோ யாஜகச்சேதி க்யாதோ நாம்னா விஜர்ஷபௌ பிராத்தரோ சாஸ்திர சம்பன்னௌ வேதாந்த பாரகோ. அந்த இடத்துல சுயாஜன் யாஜகன் அப்படின்னு 2 பேர், அந்த 2 பேர் பிராமணர்கள் வந்து சேர்ந்தார்கள். க்யாதோ நாம்னா விஜர்ஷபௌ, ரொம்ப பிரசித்தமான 2 பேர், சுயாஜன் யாஜகன் 2 பிரசித்தமான 2 பிராமணர்கள். அவ 2 பேரும் அண்ணதம்பிகள். பிராத்தரோ சாஸ்திர சம்பன்னம், 2 பேர் அண்ணதம்பிகளும் நல்ல சாஸ்திரங்களெல்லாம் நல்லா படிச்சு வச்சிருக்கா. வேதாந்த பாரகம் அப்படின்னு வேதங்கள் வேதாந்தங்கள் அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லா கரை கண்டவர்களாக இருந்திருக்கா. அவ 2 பேரும் தயோர் ஜேட்ட சுயாஜோ பூத்து கனியான் யாஜகோபவத்து. அதில் மூத்தவனுக்கு பேர் சுயாஜன் அப்படின்னு, சின்னவனுக்கு பேர் யாஜகன் அப்படின்னு. இவா 2 பேரும் அங்கே வந்தா. புரஞ்சயஸ்ய அஸ்வமேதே ரித்விஜௌதௌ பபூவத்துஹு. அந்த புரஞ்சயன் பண்ணிருந்த அந்த அஸ்வமேத யாகம் இருக்கிறதே, அந்த அஸ்வமேத யாகத்தில் இவா 2 பேருக்கும் பெரிய ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டது. ஒருத்தன்
ரித்விகா, ரெண்டு பேரும் ரித்விகாலாம் வந்திருந்தா. ரித்விக்குகள் அப்படின்னாக்கா இந்த ஹோமம் பண்ணுறச்சே அத்தனை பேர் சுற்றி உட்காந்து நிறைய காரியங்கள் பார்க்குறாளே அவர்களுக்கு ரித்விக்குகள் அப்படின்னு பேர். அந்த ரித்விக்குகளுக்குள்ளே ஒரு ஸ்தானம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு அது ரோல் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி இந்த ரோல் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒருத்தனுக்கு பிரம்மா அப்படின்ற ஸ்தானம், ஒருத்தனுக்கு அத்வர்யு அப்படின்ற ஸ்தானம், ஒருத்தனுக்கு ஹோதா அப்படின்ற ஸ்தானம், ஒருத்தனுக்கு உத்காதா அப்படின்ற ஸ்தானம். இந்த மாதிரி பல ஸ்தானங்கள் எல்லாம் கொடுத்துருப்பா. யஜமானன் அப்படி ஒருத்தன் இருப்பா. இந்த மாதிரி இத்தனை பேர் சேர்ந்து இந்த யாகங்களை வளர்க்கணும். அந்த மாதிரி அவள் எல்லாருக்கும் பேர் என்னன்னா ரித்விக்குகள் அப்படின்னு. அந்த ரித்விஜர்களுக்குள்ளே இவா ரெண்டு பேரும் போய் சேர்ந்தா. புரஞ்சயஸ்ய அஸ்வமேதே ரித்விஜௌதோ பபூவத்து ஜேஷ்டோ பிரம்மா பவத்து தஸ்மின் அத்வர்யோர் அனுஜோ பவத்து. ஆனால் அங்கே நடந்தது என்னன்னா, அந்த ஜேஷ்டன் அதாவது பெரியவன் இருந்தானே அவன் பிரம்மாஸ்தானத்தில் உட்கார்ந்தா. சின்னவன் இருந்தானே யாஜகன் அப்படின்றவன் அவன் இதுக்கு அத்வர்யு ஸ்தானத்தில் உட்கார்ந்தான். இவன் ரெண்டு பேர் ஸ்தானத்துக்கு என்னன்னா, பிரம்மாஸ்தானத்தில் இருக்கிறவன் காட்டிலும் அத்வர்யுக்கு ஏற்றம் அதிகம். ஏன்னா அத்வர்யம் தான் அந்த ஹோமத்தை அந்த யாகத்தை நடத்தி வைக்கிறவன். பிரம்மா வரும் மேற்பாவை பார்க்கிறவன். பூர்த்தியாக நடத்தி வைக்கிறது அப்படின்றது அத்வர்யுக்கு தான் உண்டு. அப்போ அவனுக்கு தான் ஏற்றம் அதிகம். அந்த மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்துட்டா. கிரதும் சமாப்பிய விதிவத்து பிராமணா ரித்விஜஷ்டயே கிரகீத தட்சிணா சர்வே புனர்ஜக்பூர் யதாகதம். அந்த மாதிரி பூர்த்தி ஹோமங்கள் அந்த யாகங்கள் எல்லாம் பூர்த்தி முடிஞ்சுடுத்து. அஸ்வமேத யாகம் பூர்த்தி அடுத்து அதுக்கப்புறம் அவாவா தட்சிணங்கள் எல்லாம் பெற்று கிளம்பி போயிட்டான். எப்போ யார் எந்த ஸ்தானத்தில் உட்காண்டிருக்காளோ அவள் தகுந்த தட்சிணை தானே. ஒரு நிறைய காரியம் பண்ணுறவனுக்கு அதிக தட்சிணை, குறைவாக காரம் பார்க்குறவனுக்கு கம்மியாக தட்சிணை, இந்த மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி இந்த பிரம்மா ஸ்தானத்தில் உட்காண்டிருக்க இந்த சுயாஜன் அப்படின்றவனுக்கு குறைவாக தட்சிணை கிடைச்சுடுத்து. அந்த அத்வர்யோ ஸ்தானத்தில் உட்காண்டிருந்த தம்பி யாஜகன் அப்படின்றவனுக்கு அதிகமாக கிடைச்சுடுத்து. அவன் ரெண்டு பேரும் அந்த மாதிரி அந்த வாங்கின்னு மட்டும் கிளம்பி போயிட்டா. அது அப்போ யோசனை பண்ணல அதை பற்றி. அதை சொல்கிறாருங்க. கஸ்மே அதாவது சுயாஜோ யாஜகச்சோபோ கச்சந்தோ சகிதோபதி. இந்த மாதிரி எல்லாரும் கிளம்பி போகிற காலத்தில் இந்த சுயாஜ யாஜகர்களுக்கும் கூட அங்கே கிளம்பி போகிறா. அவள் ரெண்டு பேரும் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டே இருந்த காலம். கஸ்மிச்சித் ஆன்ஹிகம் கர்த்தும் வனேதௌ சன்னிஷீதுது தத்ர திருஷ்டுவானுஜம் ஜேஷ்டா சுயாஜோ வாக்கியம் அப்ரவீத். இப்படி போயிட்டு இருந்த காலத்தில் ஒரு காட்டில் ரெண்டு பேரும் நிற்கிறா. ஒரு ஆன்மீகம் பண்ணணும். ஆன்மீகம்னாக்கா வேலைக்கு இந்த சந்தியாவந்தனங்கள் தர்ப்பணங்கள் இல்லை ஏதோ ஒரு பூஜைகள் எல்லாம் வச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் பண்ணணுமோ இல்லையோ. அப்போ அந்த இடத்துல ஒரு காட்டில் நிற்கிறா. அந்த காட்டில் நின்ன உடனே பெரியவன் அந்த சுயாஜன் தன்னுடைய தம்பியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான். அத்வர்யுஸ்துவம் அஹம் பிரம்மா யக்ஞேஸ்மின் அபவோபவம் அனுஜேனாதிகம் லப்தம் ஜேஷ்டேனால்பம் தனம் மயா. அப்பா யாஜகா, எனக்கு ஒரு வார்த்தை உண்டு சொல்லுன்னா. என்னன்னா, நான் இந்த யாகத்தில் இப்போ புரஞ்சயன் பண்ணானே இந்த அஸ்வமேத யாகம், அந்த இடத்துல நான் பிரம்மாவா போயிட்டேன், தம்பி நீ அத்வரிவா போயிட்டேன். ஆனபடியால உனக்கு அதிகமான தனம் கிடச்சிருத்து, எனக்கு குறைவா தனம் கிடச்சிருத்து. அதனால என்னான்னு தம்பி அதுக்கு மேலே சொல்கிறார். ஜேஷ்டாத பியுச்சதாம் பிராப்தும் கனியா நார்ஹதி கொச்சித்து தஸ்மாத் தவதனம் மேஸ்து மதியம் தே பவத்விதி. என்னைக்கான தம்பி அதிகமாக சம்பாதிக்கிறா, அண்ணன் குறைவா சம்பாதிக்கிறான்னு இருக்கலாமா? ஆனபடியாலே உன்னுடைய தனத்தை எனக்கு கொடுத்துடும், என்னுடைய தனத்தை உனக்கு கொடுத்துட்றேன்னா வந்தது வம்பு. அங்கே தான் வம்பு ஆரம்பித்ததே. அதை காட்டுறாங்க. தஸ்மாத் தவதனம் மேஸ்து மதியம் தே பவத்விதி சத்து தஸ்ய வசஸ்ருத்வா கனிஷ்டோ வாக்கியம் அப்ரவீத். நான் வார்த்தை கேட்ட உடனே சின்ன வயசு சிரிப்பு வந்துருச்சு. இதெல்லாம் எங்கேயாலும் உண்டா? நான் பண்ண காரியத்துக்கு எனக்கு தனம் கொடுத்துருக்கா, நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு தனம் கொடுத்துருக்கா. அதெல்லாம் பெரியவனுக்கு கம்மி சின்னவனுக்கு ஜாஸ்தி இருக்கக்கூடாதுன்னு எங்கேயான சட்டம் இருக்கான்னா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா அவர். அத்வர்யுணா மயா பிராப்தம் அதிகம் தர்மத்தோ தனம் பிரம்மணாச்ச துவயா லப்தம் அல்பம் பாகக்கிரமாத் கிரதோஹ. அங்கே என்ன நியமம் இருக்கோ அதன்படிக்கு தானே வந்திருக்கு. இன்னைக்கு எல்லாம் சொல்கிற பாருங்க, இந்த பே கமிஷன் இருக்கிறது, அந்த ஸ்கேலுக்கு எந்த ரோல் பிளே பண்ணுறாலோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சம்பளம் அப்படின்னு சொல்கிற பாருங்க. அந்த மாதிரி உன்னுடைய காரியத்துக்கு நீ பெற்றுன்னு போனேன், என்னுடைய காரியத்துக்கு நான் பெற்றுன்னு போனேன், எந்த தனத்தை உனக்கு எது கொடுக்கணும், உன் தனத்தை நான் ஏன் பெறணும், நீ போயிட்டு வா அப்படின்ட்டான். அதை சொன்ன உடனே தஸ்மான் நதே பிரயச்சாமி தனம் லப்தம் மயாக்கிரதம். அந்த யாகத்தில் என்னாலே லபிக்கப்பட்ட தனத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன், நானே எடுத்துன்னு போயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே त्वद्धनं यत् तवै वास्तु ममै वास्तु धनं मम इति तस्य ब्रुवाणस्य श्रुत्वा वद वचनम् अग्रजः. உன்னுடைய பணம் உனக்கு, என்னுடைய பணம் எனக்கு. அண்ணா இதுதான் சௌகரியம், இதுதான் நல்லது, போயிட்டு வா அப்படின்ட்டான். அதை சொன்ன உடனே இந்த அண்ணன் இருக்கிறானே சுயாஜன் அப்படின்றவன், அவனுக்கு கோபம் வந்துடுத்து. क्रोध संरक्त नयनः स्फुरदोष्टपुटस्तदा हस्तेन सलिलं गृह्य शप्तुं तमुवचक्रमे.
வந்தது கோவம் இந்த அண்ணனுக்கு, என்னுடைய வார்த்தையை மீறி அவன் நடக்கிறா அப்படின்னு பக்கத்தில் ஜலத்தை எடுத்தா, கையில் எடுத்துட்டா, சாபமிட முற்பட்டுட்டான் அந்த தம்பிக்கு. அதை காட்டுறாங்க. குரோத சம்ரக்த நயனஹா ஸ்புரதோஷ்ட புட்டஸ்ததா, அப்படி வாயெல்லாம் ஆடுறது, அந்த உதடுகள்லாம் ஆடுறது, கையெல்லாம் அப்படி நடுங்கிறது, அந்த அளவுக்கு கோவம் வந்துடுத்து அவனுக்கு. எதுக்கு? ஒரு தனம் மாத்தல்ல அப்படின்றதுக்கு இந்த அளவுக்கு கோவம் வந்தது. இது பரவாயில்ல, நாம ஏதோ இந்த காலத்தில் மட்டும் இந்த மாதிரி அண்ணன் தம்பிகள் சண்டை போட்டுக்கிறான்னு யோசனை பண்ண இல்லை, அந்த காலத்துலேயே அவன் சண்டை போட்டிருக்கா. இந்த மாதிரி இந்த 2 பேருக்கும் அப்படி வந்ததோ இல்லையோ, அவன் அது ஜலத்தை எடுத்தா, ஹஸ்தேன சலிலம் கிருஹ்யா சப்தும் தமுப சக்கரமே, சாபத்தை கொடுக்க முற்பட்டா. உடனே தம்பியை பார்த்தா, ஏன் நீ மட்டும்தானே மந்திரம் கற்றுட்டு இருக்க, எனக்கு மந்திரம் தெரியாதன்னா, இங்கே ஜலம் இல்லையான்னா, இந்த பிடின்னு அவனும் பிடிச்சிட்டான். அதை காட்டுறாங்க. ஹஸ்தேன சலிலம் கிருஹ்யா சப்தும் தமுப சக்கரமே சோபி கிருத்தஸ்வ ஹஸ்தேன சலிலம் கிருஹ்ய தட்சணாத் சப்தும் ஆரப்தவான் தம் ச ஷேபத்துஷ்ட பரஸ்பரம். இந்த மாதிரி 2 பேரும் கையில் ஜலம் பிடிச்சுண்டு 2 பேருக்கும் மந்திர சித்தி இருக்கிறதோ இல்லையோ, வேத மந்திர சித்தி இருக்கிறது. ஆனபடியால் 2 பேரும் அந்த மந்திரத்தை கொண்டு ஒருத்தருக்கு மேல் ஒருத்தர் அந்த ஜலம் போட்டோன்னு 2 பேரும் சாம்பலா போயிட்டா, 2 பேரும் கிளம்பி போயிட்டான். அதை காட்டுறதுங்க. சாபதக்தௌச்ச பதித்தோ மிருதௌ தத்ர பபூவத்து. 2 பேரும் சாபத்தாலே அந்த பாதிக்கப்பட்டு அடிபட்டு 2 பேரும் பிராணனை விட்டுட்டா, 2 பேரும் பஸ்மமாக போயிட்டா அந்த இடத்துலையே. பிராத்ருக்னௌ சைவ பிரம்மக்னௌ ப்ரூணக்னௌ ச பபூவத்து. இந்த மாதிரி ஒருத்தர் கொன்னாரோ இல்லையா, இந்த மாதிரி கொன்ன உடனே 2 பேருக்கும் கர்மா வந்து சேர்ந்துருச்சு. என்ன கர்மான்னா, அண்ணனை கொன்ன கர்மா ஒருத்தனுக்கு, தம்பியை கொன்ன கர்மா ஒருத்தனுக்கு, 2 பேரும் பிராமணர்கள், பிராமணனை கொன்ன கர்மா ஒருத்தனுக்கு. இந்த மாதிரி எல்லா விதமான கர்மங்களும் வந்து சேர்ந்துருத்து. அந்த கர்மங்களாலே அவன் என்ன பண்ணான்னா, கர்மநாதேன ராஜேந்திரா தாவபூதாம் குயோனிஜம். ஆனபடியாலே அடுத்த பிறவின்னு எடுக்கிறச்சே ரொம்ப தாழ்ந்த பிறவிகளை எடுத்துட்டா. ஒருத்தன் ஆமையா பிறந்துட்டான், ஒருத்தன் யானையா பிறந்துட்டான். அதை காட்டுறது. தயோரேகா கச்சபோ பூத்து அக்ரஜஸ்வனுஜோ கஜா. அதாவது மூத்தவன் ஆமையா பிறந்துட்டான், இளையவன் ஒரு யானையா பிறந்துட்டா. அவன் அந்தந்த காட்டில் பிறந்து அங்கங்கே சஞ்சாரம் பண்ணிருக்கான். தஸ்மின் மகதி காந்தாரே சேரதுஸ்தௌ சுதுக்கித்தோ. பெரிய காந்தாரம், பெரிய காட்டில் ஒருத்தன் ஒரு ஆமையாக பிறந்திருக்கா, ஒருத்தன் யானையாக பிறந்திருக்கா. அங்கங்கே சுற்றி துக்கத்தோட, அதாவது இந்த மாதிரி இந்த ஜென்மா வந்துடுத்தேன் அப்படின்னு அந்த துக்கத்தோட அவள் 2 பேரும் அங்கே சுத்தின்னு இருக்கா. கச்சபஸ்தத்திர காசாரே சதயோஜன மாயதே மகாகாயோ வசத்ராஜன் பகுவர்ஷ சதாயுதம். இந்த மாதிரி பல வருஷங்கள் போகவே அவள் 2 பேருக்கும் இந்த பழைய யோசனைகள், பழைய ஜென்ம யோசனைகளும் மறந்து போயிடுத்து. அவள் 2 பேரும் ஆமை யானை அப்படின்னே அவள் 2 பேரும் சஞ்சாரம் பண்ணிருக்கா. இந்த மாதிரி பல அதாவது வருஷ சதாயுத்தம், எத்தனையோ 10,000 கணக்காக, அதாவது 1000 கணக்காக வருஷங்கள் போயிடுத்து. அந்த மாதிரி போகிறச்சே கஜோபி தத்திர ஞவசத்து காரணே பர்வத்தோபமஹா ஏவம் தூ வசதோஸ்தத்ர மகான் காலே பபூவஹ அதைகதா கஜோ அரண்யே திரிசார்த்த பாத்து மாத்துரஹ. இந்த மாதிரி 2 பேரும் அவ துக்கத்தோடு அங்கே ஒரு ஆமையா ஒரு யானையா அவள் போயிட்டு இருக்கிற காலத்தில் பல காலம் கழிந்தது, நிறைய காலம் கழிஞ்சிருத்து. அதுக்கப்புறம் ஒரு நாள் யானைக்கு பெரிய தாகம் உண்டாச்சு. அந்த தாகம் உண்டாகவே சுற்றி பார்க்கறது எங்கேயும் ஜலம் இல்லை, அந்த ஜலத்தை தேடி போகிறது. அந்த மாதிரி வரச்சே ஏவம் தூ வசதோஸ்தத்ர மகான் காலோ பபூவஹ அதைகதா கஜோரண்யே திரிஷார்த்தா பாத்து மாதுரஹ ஜலங் காசாரம் அகமது யத்ராஸ்தே கச்சப்போ ஜலே. இந்த மாதிரி ஜலத்தை தேடிண்டே போகிறச்சே ஒரு பக்கத்தில் பார்த்துது பெரிய குளம் இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம், நன்னா தீர்த்தம் சாப்பிடலாம் அப்படின்னு போச்சு. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமோ, அந்த ஆமை ஒன்று, தன்னுடைய அண்ணன் ஒருத்தன் இருந்தானே, ஆமையாக பிறந்திருக்கானே, அந்த ஆமை இருந்த குளம் அது. இது வரைக்கும் அந்த பக்கம் வரல. இவன் 2 பேருக்கும் 2 மறந்து போச்சு. இப்போது எதிர்ச்சையா, அதாவது தெய்வவசாத்து பாக்கியவசாத்து இவன் 2 பேரும் திரும்பி ஒன்றா சேர போகிறான். யார்? இந்த ஆமையும் யானையும். இந்த யானை அந்த ஆமை இருக்கிற குளத்துக்கு வந்துடுத்து. வந்து தத்திர பிருஷ்ட, அதாவது ஜலம் காசாரம் அகமத்து யத்ராஸ்தே கச்சபோ ஜலே தத்திர பிருஷ்டே கச்சபஸ்ய பாதன் நிக்ஷிப்பிய குஞ்சரஹா பபோ ஜலம் புஷ்கரேண திரிசார்த்தோ மதவிஹ்வலஹா. யானைக்கு மதம் பிடிச்சா சுற்றி என்ன இருக்கிறது நல்லா யோசனை பண்ணவே பண்ணாது, போட்டு மிதிச்சிடும். அந்த மாதிரி பக்கத்தில் யாமை படுத்து தூங்கியிருக்கு. அது ஆமை எப்போவுமே ஜலத்தில் இருக்க மாட்டாது, அப்போ பூமிக்கும் மேலே வந்து அப்படி வெயிலில் காஞ்சின உட்காண்டிருக்கும். அந்த மாதிரி உட்காண்டிருக்கிற காலத்தில் ஆமையை போட்டு மிதிச்சு கொடுத்து இந்த யானை நான் தான் மிதிச்சு, அது மிதிச்சேன்னு கூட தெரியாது, தன் பாட்டுக்கு மிதிச்சுட்டு தீர்த்தம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து. இதை பார்த்தது ஆமை. நான் என் பாட்டுக்கு உட்காண்டிருக்கேன், நீ யார் என்ன மிதிக்கிறதுக்கு அப்படின்னு அதுக்கு. அதை காட்டுது. நிக்ஷிப்த மாத்திரே பாதேத்து ஸ்வபிருஷ்டே குஞ்சரேணஹி ரோஷான்விதா கச்சபஸ்து தத் பாதம் ஜக்ருஹே திருடம்.
பார்த்தது ஆமை. ஏன் உனக்கு மட்டும்தான் சக்தி இருக்கா, எனக்கு சக்தி இல்லையா அப்படின்னு இந்த யானை காலை பிடிச்சிடுச்சு. இந்த ஆமை எத்தனை பேர் பார்த்துருக்கோன்னு தெரியாது. ஆமை ஏதான ஒரு பிடி அந்த வாயில் கடிக்கிற வேகம் இருக்கிறத பெரிய பெரிய இந்த இந்த தேங்காய் மட்டையில் ஒரு பொருளே இல்லை அதுக்கு, அந்த மாதிரி கடிச்சு தள்ளிவிடும். ஒரே கடி அப்படி கடிச்சா அது அது அந்த சுக்குநரம் போடும். அந்த கடி இருக்கும், அந்த பிடிப்பு இருக்கும் அந்த வாயில் அந்த ஆமைக்கு. அந்த மாதிரி அது போய் யானையுடைய காலை பிடிச்சுடுது. ரோஷான்விதா கச்சபஸ்து தத்பாதம் ஜகிருஹே திருடம் கிரஹீத பாதஸ்து கஜா கச்சபேன ததாஜலே யுயுதே தேன ராஜேந்திர கச்சபோப்பி அக்ரசத் கஜம். இந்த மாதிரி யானை பார்த்தது. என்கிட்ட ஒரு யகஷ்டித் ஒரு இந்த ஆமையா போரிடும், நான் எப்பேற்பட்டவன் யானை, என்கிட்ட இந்த ஆமை போரிடுறதா அப்படின்னு அதை திரும்பி மிதிச்சது. இந்த ஆமை என்கிட்டயா நீ போரிடுற அப்படின்னு அது கடிச்சது. இந்த மாதிரி இது மிதிக்கிறது அது கடிக்கிறது, இந்த மாதிரி ரெண்டும் அது சண்டை போட ஆரம்பிச்சுடுத்து. புத்தியா நியுக்தோ தௌ தத்ர பூர்வவைரானு பத்தயா ஏவம் சம்யுத்தோஸ்தத்ர கஜகச்சபயோ நிருப அதிக்ராந்தம் அபூத் சம்யகே வத்சராணாம் சதம் ததா. அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தன் பார்த்து இவன் அண்ணன் தம்பின்ற நினைப்பில்லை, ஆனால் இவனுடைய வைரின்றது மட்டும் நல்லா தெரியுது. முன்காலத்தில் அதுதானே அந்த வாசனை தானே இருந்தது. இவனுடைய வைரி, இவனை கொன்னாகணும்னு ரெண்டும் சண்டை போட ஆரம்பிச்சுடுத்து. இவன் யாருன்னே தெரியாது, எதிரில் இருக்கவன் யாருன்னே தெரியாது, நல்லா சண்டை போட ஆரம்பிச்சுடுத்து. இந்த மாதிரி அதிக்ராந்தம் அபூத் சம்யக்கு வத்சராணாம் சதந்ததா 100 வருஷம் சண்டை போட்டதா. ஒரு வருஷம் இல்லை, ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 100 வருஷம் சண்டை போட்டதா. நமக்கு தோணும் இது சண்டை போடுறதுக்காக இந்த 100 வருஷம் உட்காரு, அது பாட்டுக்கு இது இங்கே போயிருக்கலாம், அது அங்கே போயிருக்கலாம், வேலையை முடிஞ்சிருக்கோம்னா இல்லை. அந்த வைரம்ன்றது மனசில் வந்துட்டா, வைராக்கியம் இல்லை வைரத்துவம், இவன் என்னுடைய வைரி, இவனுடைய எதிரி அப்படின்றது மனசில் வந்துட்டா விடுறது மனசே வராது. அவன் விட்டாலும் நான் அவனை பிடிச்சி துவம்சம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. இந்த அதாவது இதெல்லாம் கதை எதுக்காக சொல்லி வைக்கிறான்னா, இதெல்லாம் மாரல்ஸ் நமக்கு சொல்லி வைக்கிறதுக்கு. இந்த விஷயத்தை மட்டும் கொள்ளாதீங்க, கொண்டால் எங்கே போய் நாசத்தில் போய் முடியும் பார்த்துக்கோங்கன்னு காட்டுறதுக்காக காட்டுறான். அப்போ முன்னாடி இருந்த அந்த வைரத்துவம் இருக்க, அந்த ஒரு பரஸ்பர விருத்தமான அந்த மனப்பான்மை, அந்த மாதிரி அந்த அது மட்டும் நன்னா தெரிஞ்சது. ரெண்டும் சண்டை போட்டது, 100 வருஷம் போயிடுது அந்த மாத்திரத்தில். ததா காலேது கஸ்மிஞ்சித் கருட பததாம்பரா ஸ்வமாத்துர் வச்சனாத்து ஸ்வர்காது அமிர்தம் ஹர்த்து முத்தியதா. இந்த மாதிரி 100 காலம் இது ரெண்டும் சண்டை போண்டே இருக்கு. இது ஓயிற மாதிரி தெரியல. அந்த காலத்தில் அந்த என்னைக்கோ ஒரு நாள் எதிர்ச்சையா அங்கே கருடாழ்வான் வந்தார். எதனால வந்தார்னா, இது வேற ஒரு கதை. கருடாழ்வான் வினத்தையினுடைய பிள்ளை. அந்த வினத்தைக்கு தன்னுடைய அந்த அதாவது சக்களத்தின்றாளா, அதாவது கணவனுக்கு இன்னொரு மனைவி, அந்த இன்னொரு மனைவி பேர் கத்ரு. அந்த கத்ருவுக்கும் இந்த வினத்தைக்கும் சண்டை வந்துடுத்து. அந்த காலத்தில் அந்த அதாவது உச்சைஸ்ரவஸ்ன்ற ஒரு குதிரை, அந்த குதிரை மேலே போகிறது, அது வெள்ளையாக இருக்குது பார், எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பார் அப்படின்னு இந்த வினத்தை சொல்ல, கத்ருவுக்கும் அவளுக்கும் ஆகாது. இவள் சொல்கிறா, இல்லை இல்லை அது வால் மட்டும் கருப்பாக இருக்குது, உடம்பெல்லாம் வெளுப்பாக இருக்குது, உனக்கு தெரியலன்ட்டா. இவா 2 பேருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அந்த பந்தயம் வரவே சொன்னா, நாளைக்கு பார்ப்போம், இது நான் சொன்னது உண்மையாக இருந்தால் நான் உனக்கு தாசியாக இருக்கிறேன், நீ சொன்னது உண்மையாக இருந்தால் அது நீ சொன்னது உண்மையாக இருந்தால் நான் உனக்கு தாசியாக இருக்கேன், நான் சொன்னது உண்மையாக இருந்தால் நீ எனக்கு தாசியாக இருக்கணும். 2 பேரும் போட்டி போட்டுட்டா. கத்ரு பார்த்தா தன்னுடைய பிள்ளைகளான இந்த பாம்புகள் எல்லாம் கூட்டு இந்த உச்சைஸ்ரவஸ் வாலில் சுற்றிக்கோங்க, இங்கெல்லாம் பார்க்குறச்சா கருப்பாக தெரியணும் அப்படின்னா அந்த பாம்புகள் போய் சுற்றி நிறுத்து, போகிறச்சா கருப்பாக தெரிஞ்சுடுத்து. வீணத்தை தோற்று போயிட்டான். உடனே தாசியாக போயிட்டா. அந்த வினத்தைக்கு பிறந்தவர் தான் கருடாழ்வான். அருணன் கருடன் 2 பிள்ளைகள் இந்த வினத்தைக்கு. அந்த கருடன் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, தான் பெரிய ஒரு வேலை, அந்த அமிர்தத்தை கொண்டு இந்த வினத்தையுடைய தாசியத்தை விடுவிச்சா. அதாவது கத்ருவை கேட்குறான், பாம்புகள் எல்லாம் கேட்குறா, இந்த என்னுடைய தாயாரும் உங்களுக்கு தாயார் போல தானே, உன்னுடைய தாயார் எனக்கு தாயார் போல, என்னுடைய தாயார் உங்களுக்கு தாயார் போல, ஒரு 2 பேருக்கும் ஏன் இந்த சண்டை, இந்த தாசியம் இதெல்லாம் வேண்டாவே அப்படின்னு சொல்கிறச்சே, அவள் அந்த பாம்புகள் எல்லாம் சொல்கிறது, எங்களுக்கு எல்லாம் அமிர்தத்தை கொண்டு கொடு, அப்போ நாங்கள் உன்னை விட்டுடுறோம், அந்த அதாவது தாசியத்தை விடுவிச்சுடுறோம் அப்படின்னு. உடனே இவர் அமிர்தம் தானே கொண்டா போச்சுன்னு கிளம்பி விட்டார். அப்படி கிளம்புறச்சே இந்திரபட்டனுக்கு போகணும்னு கிளம்புறச்சே எதிர்ச்சையா அங்கே இந்த இடத்துக்கு வந்தார். எங்கே இந்த ஆமையும் யானையும் சண்டை போட்டிருக்கே அந்த இடத்துக்கு வந்தார். வந்து கச்சன் மார்க்கே சுதா விஷ்ணு ததர்ஷ கஜகச்சப்போ, அந்த மாதிரி
பெரிய அதாவது பெரிய ஒரு ஜர்னி, அந்த மாதிரி பெரிய பயணமாக போகிற காலத்தில் நடுவில் பசி எடுத்துருத்து அவருக்கு, கருடாழ்வானுக்கு பசி எடுத்துருத்து. அவர் இருந்த பெரிய மேரு பர்வத்தத்தை போல இருந்தார் கருடாழ்வான். அவர் பசி எடுக்காமல் இருக்குமா? பசி எடுத்துருத்து. கீழே பார்க்குறார், ஒரு யானை இருக்குது, ஒரு ஆமை இருக்குது, அதுக்குள்ளே சண்டை போட்டுருக்கு. இவர் பார்த்தார், ரொம்ப சௌகரியம் பட்டது, ஒரு யானை ஒரு ஆமை, அதாவது இவ்வளோ பெரிய ஒரு சாப்பாடு யார் விடுவா அப்படின்னு ரெண்டத்தையும் தன்னுடைய கொக்கில் ஒன்றும் இந்த காலில் ஒன்று பிடிச்சிட்டு கிளம்பி போயிட்டார் அவர். அதை சொல்கிறது, गच्छन्मागे क्षुधाविष्टो ददर्श गजकच्छपौ तौ दृष्ट्वादः पतन् पक्षी जन्तु जग्राह वै बलात् तुण्डेन चैकं संगृह्य चरणेन अपरं तदा जगाम वायुवेगेन कुर्वन् उड्डीनम् अम्बरे. இந்த மாதிரி அந்த கழுகெல்லாம் எப்படி வேட்டையாடுறதுன்னு பார்த்துருந்தா தெரியும் இல்லையா? அது அப்படியே வேண்டிருக்கும். ஏதான ஒரு வேட்டை கிடச்சிதுன்னா கீழே வந்து அப்படியே சக்கம் பிடிச்சுன்னு அப்படியே பறந்து போயிடும். நின்னெல்லாம் பிடிக்காது, பறக்கிற வேகத்தில் பிடிச்சும் போயிடும். அந்த பறக்கிற வேகத்திலேயே இந்த கொக்கில் ஒரு ஆமையை பிடிச்சுட்டார், காலில் யானை பிடிச்சுட்டார், கிளம்பி போயிட்டார். அந்த மாதிரி அதே வாயு வேகத்தில் திரும்பி பறந்து ஆகாசத்துக்கு போயிட்டார். கச்சன்னேவ ததர்ஷாகிரே ஞக்ரோதம் கிரிசன்னிபம் பশ্চিமஸ்யோததே ஸ்தீரே மகாந்தம் பக்ஷி சங்குலம். ஆனால் இந்த மாதிரி பறந்து போயிட்டே இருக்கிறச்ச சாப்பிட முடியுமா? இல்லை. கையில் பிடிச்சுட்டு இருக்கார், வாயில் பிடிச்சுட்டு இருக்கார். ஆனால் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடத்துல பார்த்து உட்காந்து சாப்பிடணுமா இல்லையோ? ஆனபடியாலே அப்படி பார்த்துன்னு போனார் ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இங்கே தான் வந்து இந்த மரத்தில் உட்காந்து இதை ரெண்டு சாப்பிடுவோம் அப்படின்னு உட்கார்ந்த உடனே அவருடைய அந்த கனத்துக்கு மரம் தாங்குமா? அப்படின்னு முறிய ஆரம்பிச்சுது. ஆனால் அது முறிஞ்சுருத்தே அப்படின்னு கீழே பார்க்கறதுக்குள்ள கருடாழ்வான் வேற ஒன்று கண்ணில் பட்டது. என்னன்னா, வாலக்கில்யர்கள் அப்படின்னு இந்த ரிஷிகள் எல்லாம் இருந்தா. இந்த வாலக்கில்யர்கள் அப்படின்றவா ரொம்ப சின்ன வடிவத்தை கொண்டிருக்கிறவா, லிலிபுட்ஸ் அப்படின்ற பாருங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி வடிவத்தை கொண்டிருக்கிறவா. ஆனால் தபஸில் அவ்வளோ பெரியவா, ரொம்ப சிறந்தவா, தபஸ்லன்னா அவ்வளோ சிறந்தவா. அவர்களெல்லாம் அந்த ஒரு கிளையில தலை கீழே தொங்கிண்டு அங்கே தபஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அதை பார்த்தார் அவர். பশ্চিமஸ்யோததேஸ்தீரே மகாந்தம் பக்ஷிசங்குலம் யத்ர விப்ரா வாலகில்யாக தபஸ்யந்தி ரீச்சிபாக தஸ்ய சாகான்ஸ் விபுலான் திருஷ்டுவா தத்ர நிஷீதத நிஷண்ண மாத்திரே கருடே சாகா பக்னா பபூவஹ. அவர் வந்து காலில் தொட்ட உடனே அந்த அந்த பெரிய கிளை அது முறிய ஆரம்பிச்சுருத்து. இந்த முறியரிச்சா பார்க்குறார், அது உடையரிச்சா பார்க்குறார். பார்த்தா இந்த வாலக்கில்யர்கள் அங்கே தொங்கிட்டு இருக்கா. ஐயோ, இது முறிஞ்சு கீழே விழுந்துருத்தா. இந்த அந்த அவ்வளோ சின்னதாக இருக்கு அவருடைய வடிவம். ஆனால் மேலே இந்த கிளை விழுந்துட்டா அவள் எல்லாம் பிராணம் விட்டுடுறாளே. இத்தனை பேர் பிராமணர்கள் தபசு பண்ணிருக்கவா போயிடுறாளே, அது கூடாதுன்னு அதையும் ஒரு காலால் பிடிச்சுட்டார். அந்த ஷாக்கையும் பிடிச்சுண்டு கிளம்பி வர்றார். அதை காட்டுறாரு இங்கே. திருஷ்டுவாதஸ்தாது த்விஜான் பக்ஷி குர்வதஸ்தப உத்தமம் ஷாக்காபத்தன மாத்திரேண மிரியந்தே பிராமணா இது ஷாக்காம் துண்டேன சாக்கிரமிய சரணாபியான் தாவுபூ. ஆனபடியாலே அந்த ஆமையும் யானையும் ரெண்டு காலில் பிடிச்சுட்டார், ஒன்னொன்று ஒரு காலை பிடிச்சுட்டார். இந்த ஷாக்கை இருக்கிறதோ இல்லையோ, இந்த பெரிய கீழே இருக்கிறதோ இல்லையோ, அதை தன்னுடைய துண்டம் அப்படின்னா கொக்கில் அதை அப்படி பிடிச்சுட்டார். இந்த மாதிரி பிடிச்சுண்டு தான் கிளம்பி போயிட்டார், அதாவது பறந்து போயிட்டார். அந்த கிளம்பி போகிறச்சே இந்த வாலக்கில்யர்களுக்கெல்லாம் பெரிய ஆனந்தம். நாங்கள் எல்லாம் தபஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து நம்முடைய பிராணம் போகக்கூடாது, இந்த அளவுக்கு இது இந்த கருடன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, இவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும். அவெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டா. இங்கே இல்லை, அது மகாபாரதத்தில் இருக்கிற விஷயம். அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணணும். பெரிய அந்த கருடனுக்கு பெரிய அனுகிரகங்கள் எல்லாம் பண்ணி போயிட்டா அந்த வாலக்கில்யர்கள். அதுக்கு மேலே நடந்த சரித்திரத்தை சொல்கிறார். இந்த மாதிரி ஷாக்கான் துண்டேன சாக்கிரமிய சரணாபியாம் தாவுபோ உத்பபாத்தாத்த வேகேன தட்சணாத்து சதயோஜனம். அந்த மாதிரி ஒரு காலால் ஒரு ஆமை, ஒரு காலால் ஒரு யானை பிடிச்சுண்டு அப்படியே பறந்து போகிற வேகத்தில் போண்டே இருக்கிறச்சே ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு காலில் ஆமை ஒரு காலில் யானை பிடிச்சுட்டு இருக்காரா, அங்கே நின்று சண்டை போட்டுக்கிறது ரெண்டும். அதான் ஆச்சரியம். அங்கே காட்டுறது ஷாகா, அதாவது உத்பபாத்தாத வேகேன தட்சணா சதயோஜனம் ஷாகான் சமுத்திரே பிரக்ஷிப்பிய க்ஷுதார்த்தோ அபியோ திருத்தம். பார்த்தார், இதெல்லாம் வேலைக்காகாது, இதை விட்டுருந்தால் தான் இது அப்படி சண்டை போட்டுருக்கும், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனபடியால் ஒரு வழி காட்டுடுவோம் அப்படின்னு அந்த பெரிய கிளை வச்சுருந்தார் இல்லையோ, அதை கொண்டு போய் சமுத்திரத்து பக்கத்தில் போட்டு நீ இங்கே இரு அப்படின்னு அதை போட்டு இவா ரெண்டு பேரையும் அங்கே கீழே போட்டு இவா ரெண்டு பேரும் சாப்பிடணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார். ஆக்னேயன் திசமுத்திஷ்ய யோம மார்கேன பக்ஷிராட்டு கச்சதஸ்தஸ்ய பாதாபியாம் நிஸ்ருதோ பதித்தோ புவி. இந்த மாதிரி வேற ஒரு ஆக்னேய திக்கில் போய் அங்கே கொஞ்சம் நன்னா இருக்கிற இடத்துல போய் சாப்பிடணும் அப்படின்றச்சே போகிற வேகத்தில் காலில் அந்த பிடிப்பில் இருந்த நழுவி ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டான்.
ஆக்னேய திசமுத்திஷ்ய व्योममार्गेण पक्षिराटे गच्छतस्तस्य पादाभ्यां निःसृतौ पतितौ भुवि सत्यव्रते तथा क्षेत्रे तावुभौ गजकच्छपौ पतितौ तौ समुद्वीक्ष्य गरुडोति बुभुक्षितः. அந்த மாதிரி இந்த ஆக்னேயத்துக்கு போய் அங்கே சாப்பிடணும் போகிறச்சே நழுவி விழுந்துட்டாளா? இந்த ஆமையும் யானையும் விழுந்து போச்சா? விழுந்ததை வந்து சாப்பிடணும்னு வந்தாரா? பாக்யவசாத்து அது ரெண்டும் விழுந்தது எங்கன்னா இது சத்யவிரத க்ஷேத்திரத்துலேன்னு காட்டுறோம். இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தில் விழுந்துடுத்து. சத்யவிரதே ததா க்ஷேத்ரே தாவு கஜகச்சபோ பதித்தௌ தௌ சமுத்வீக்ஷ்ய கருடோ அதிபுபுக்ஷிதः விவேஷ்டந்தோ தராபிருஷ்டே மந்தப்ராணோ त्वरान्वितः கருடோபி சமாக்கிரமிய பாதாபியாந்தோ பபக்ஷः. கருடனுக்கு பசி பாதை. அந்த பசியில் உடனே சாப்பிட்டாகணுமே அப்படின்னு பார்த்தார். இதானா அரைக்குறையான பிராணனோட இருக்கிறது. அதாவது அவர் பிடிப்புன்னா சாமானியப்பட்ட பிடிப்பா? கருடாழ்வாருடைய பிடிப்புன்னா சாமானியப்பட்டதா? இந்த மாதிரி பிடிச்சிருக்கிறபடியாலே பாதி உயிர் அங்கேயே போயிடுத்து. அந்த இருக்கிற பாதி ஊரில் சண்டை போட்டு உட்காண்டிருந்தோம் ஐயா. அந்த மாதிரி இதை ரெண்டு பார்த்தார். இது இங்கேயே இருக்கட்டும், இங்கேயே சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு பபக்ஷ அதை ரெண்டு சாப்பிட ஆரம்பிக்கிறச்சே ரெண்டும் கேட்டுக்கிறது. புஞ்சதஸ்தஸ்ய துண்டேன நகைர் தாரிதயோஸ்தயோஹோ பூர்வஸ்மிருதிர பூத்ராஜன் க்ஷேத்திரவாச பிரபாவதா. இந்த மாதிரி காலில் பிடிச்சிருக்கிற அந்த நகங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கிறச்சே அதுக்கு ஒரு விரணம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? கொக்கில் பிடிச்சிருக்கிறச்செல்லாம் அந்த விரணம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் கிழிச்சு அந்த உடம்பை கிழிச்சு போட்டிருக்கு. இனிமேல் சாப்பிடணும்னு ஆரம்பிக்கிறச்சே விழுந்திருக்கிறது சத்யவிரத க்ஷேத்திரத்தில் பிடிச்சது கருடாழ்வான் தன்னுடைய திருவடியால். இதெல்லாம் பிரபாவத்தால் அந்த ரெண்டு பேருக்கும் பூர்வஸ்மரணம் வந்துடுச்சு, பழைய ஞாபகம் வந்துடுச்சு. நான் தான் அண்ணன், இவன் தான் தம்பின்னு ரெண்டு பேருக்கும் ஞாபகம் வந்துடுச்சு. ரெண்டு பேரும் அழறா சொல்றார். புஞ்சதஸ்தஸ்ய துண்டேன நகைர் தாரிதயோஸ்தயோஹோ பூர்வஸ்மிருதிர பூத்ராஜன்னே க்ஷேத்திரவாச பிரபாவதः ஸ்மிருத்வா தௌ பூர்வச்சரிதம் சந்தப்த ஹிருதயோஷுச்சா. ரெண்டு பேருக்கும் சோகம் மேலிட்டது. ரெண்டு பேருக்கும் பெரிய துக்கம். ரெண்டு பேரும் இந்த மாதிரி பாழா போயிட்டோமே. எப்பேற்பட்ட பிராமண ஜென்மாவில் வேதங்கள் எல்லாம் சேவிச்சு உட்காந்துருந்தோம், இப்போ இந்த ஆமையா யானையா சண்டை போண்டு உட்காந்துருக்கோமே அப்படின்னு ரெண்டு பேருக்கும் அந்த துக்கம் ஏற்பட்டது. ஊச்சதுர் கருடம் தத்ர தாவுபோ கஜகச்சபோ மா மாரய ககஸ்ரேஷ்டா பிராமணோ வே தனூபவான். உடனே அந்த கருடாழ்வானை பார்த்து கேட்குறா, வைனதேயனே இந்த மாதிரி எங்களை கொல்ல வேண்டாம். நாங்கள் ரெண்டு பேரும் பூர்வ ஜென்மத்தில் ரெண்டு பேர் பிராமணர்களாக இருந்தவா. ஸ்வாபராத ஹதௌ மூர்க்கௌ பிரம்மக்னோ குயோனிஜோ. நாங்களே பண்ண அபராதத்தால், நாங்களே பண்ண தப்பினாலே ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிச்சுண்டு ரெண்டு பேருக்கும் பிரம்மஹத்யா தோஷம் வந்து ரெண்டு பேரும் இந்த மாதிரி யோனில பிறந்து உட்காண்டிருக்கோம். ஆனபடியாலும் நீ அதை பண்ணாதே. திராத்து மர்ஹசி பக்ஷீந்திரா பாபா தஸ்மாத் ஸ்வயம் கிருதாத்து. நாங்களே பண்ணிண்ட, அதாவது நாங்களே தலையில் இழுத்துட்டு இந்த பாவம் இருக்கிறதே, இந்த பாவத்தினா நீர் தான் காப்பாற்றி வைக்கணும். நம்ம இங்கன்னா இந்த இந்த யோனினை விடுவிச்சிடணும் அப்படின்னு கேட்ட உடனே தயோஸ்தத் வச்சனம் சுத்வா கருடோ பய விஹ்வலஹா. இதை சொன்ன உடனே கருடனுக்கு பயம் வந்துருத்தான். ஏதோ சாப்பாடு இருக்குது, ஆமை இருக்குது, யானை இருக்குது, நான் ஏதோ சாப்பிட பார்த்தா இது ஏதோ திடீர்னு இந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுடுத்தேன், இது என்ன கதை அப்படின்னு கேட்டு அவர் பயம் வந்துருத்து. கதமேதோ திஜஸ்ரேஷ்டோ கஜகச்சபரூபிணோ மயைவச்ச ஹதாவத்ய சப்ராணா அர்த்தபக்ஷித்தோ. உடனே கேட்குறார், என்ன ஏதோ பிராமணர்கள் சொல்கிறே, என்ன உங்களுடைய கதை என்ன? ஒருத்தன் ஏன் ஆமையாக பிறந்திருக்கீர், ஒருத்தன் ஏன் இந்த யானையாக பிறந்திருக்கீர்? நான் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அரைக்குறையாக கொண்டுட்டேனே, ரெண்டு பேரும் சாப்பிடாதான் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த காலத்தில் போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு அவர் பயம் வந்துருத்து. அஹந்து விப்ரா இஷபுக்கு அபவம் ராட்சசோம யதா கதம் பாபாத் விமுக்திர்மே பவேதிதி விசிந்தயன். கருடாழ்வானுக்கு அப்போது பெரிய யோசனை வந்துருச்சு. இவா ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட்டு இவா பாழா போகிறது மட்டும் இல்லை, இவாளை சாப்பிட்டு என்னுடைய இது நிலைமை போயிடுத்தேன், நான் ஏதோ ராட்சசன் போல ரெண்டு பேரையும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேனே அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய யோசனை வந்துடுது. அதாவது ரெண்டு பேர் சண்டை போட்டுருப்பா, அந்த ரெண்டு பேருடைய சண்டை விடுவிக்கிறது போய் இவன் அடி சாப்பிட்டு வந்துடுவான். அந்த மாதிரி அவன் ரெண்டு பேர் போட்டுக்கிற சண்டையில் அவன் ரெண்டு பேரை சாப்பிட்றது போய் இவருக்கு அந்த சாப்பம் வந்துருத்தேன் அப்படின்னு தலையில் கழிச்சுட்டார். அவர் கேட்குற கதம் பாபாத் விமுக்திர்மே பவேதித்து விசிந்தயன்னு பப்ரிச்சதோ ககஸ்ரேஷ்டா குயோனீவாம் கதம் திஜோ கேன பாப விபாக்கேன பிராபிதா வீதிருஷிங்கதி. உடனே பார்த்து கேட்குறா அவன் ரெண்டு பேரை, நீங்கள் என்ன ரெண்டு பேரும் என்ன தப்பு பண்ணீங்கோ, என்ன பாவத்தை பண்ணதுக்காக இந்த யோனிகள் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு கேன புண்ணிய பிரபாவேன பூர்வஸ்மிருதிர பூச்சவாம் இது பிருஷ்டௌ தௌ ராஜன்னு கருடேன மகாத்மனா. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் எங்கே பாப்பத்தாலே நீங்கள் இந்த யோனியில் பிறந்திருக்கீங்கன்றது பெரிய விஷயம் இல்லை. இப்போ திடீர்னு இந்த பழைய ஞாபகம் வந்ததுன்றீங்களே எப்படி, அதுதான் பெரிய கேள்வி இவருக்கு.
ஒன்றும் இல்லாமல் பிராணம் போயிட்டு இருக்கிற காலத்துக்கு பழைய ஞாபகம் வந்துடுச்சு. நான் தான் பிராமணன், அவன் தான் பிராமணன், அண்ணா தம்பிகள் அப்படின்னு சொல்கிறீங்களா, எப்படி வந்தது, எந்த புண்ணிய பிரபாவத்தால் வந்தது, அதை சொல்லுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே பக்ஷிதார்த்த தனௌத்தேன மந்தாசு மந்தமூச்சுத்துகு, அரைக்குறை, அதாவது சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரா கருடாழ்வார், ஆரம்படியால் உடம்பெல்லாம் அரைக்குறையாக கீழ்ச்சி அப்படி தள்ளி இருக்கு, பிராணன் அரைக்குறையாக இருக்கிறது. அந்த அரைக்குறையான பிராணன் இருக்கிறச்சவே மந்தமாக, அதாவது ரொம்ப தீனமாக ரெண்டு பேரும் சொல்ல ஆரம்பித்தார். என்ன சொல்ல ஆரம்பித்தார் நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எல்லாரும் திரும்பி நாளைக்கு வந்து சேர்த்து பிரார்த்தனை.